கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். சிறையிருப்பில் தெய்வ பிள்ளைகள் ஜெபித்த ஒரு அற்புதமான ஜெபம். நாங்கள் இந்த சிறையிருப்பில் அடிமைகளாக தவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் சிறையிருப்பை திருப்போம். வெள்ளத்தை திருப்புவதைப் போல எங்களுடைய சிறையிருப்பை திருப்போம் என்று ஒரு ஜெபம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நானும் கூட பல சமயத்தில் இந்த ஜெபம் செய்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பை நீர் மாற்றும் என்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் உண்டாகும், சரீரத்தில் சில சிறையிருப்புகள் உண்டாகும், உலக வாழ்க்கையில் சில சிறையிருப்புகள் காணப்படும். சிலருக்கு கடன் பிரச்சனை ஒரு பெரிய சிறையில் அடைக்கப்பட்டதை போல, என்றைக்கு அதில் இந்த விடுதலை பெற போகிறேன், என்றைக்கு கடன் 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 வட்டி செலுத்தி செலுத்தி சோர்ந்து போன நிலைமை. இந்த சிறையிருப்பு எப்போ மாறும்? என் குடும்பமே ஒரு சிறை மாதிரி இருக்குது, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, இந்த பக்கம் பிரச்சனை, அந்த பக்கம் பிரச்சனை, அவங்களால பிரச்சனை, ஒரு சிறைச்சாலையில் என்ன மாதிரி இருக்குது. இது மாறுமா? மாறும். ஆண்டவரால் மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமில்லை. வேலை செய்கிற இடத்துல சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, ஒரு கைதிய மாதிரி தான் இருக்க வேண்டியது இருக்குது. ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்க சூழ்நிலை. இப்படி கலங்குறீங்களா? நீங்கள் வேலை செய்கிற இடம், தொழில் செய்கிற இடம், ஊழியம் செய்கிற இடம், நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது. ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்வை கொண்டு வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறையிருப்பை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. அதனால தான் உங்களோட பேசுகிறார். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷத்துக்கு மேலே எகிப்து தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தாங்க. சொந்தமாக இதை யோசிக்க முடியாது, செய்ய முடியாது, செயல்பட முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் ஒரு நாள் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி இறங்கி வந்து சிறையிருப்பை மாற்றினார் என்பதாய் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் கூட இன்றைக்கி சிறையிருப்பில் நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, அதை மாற்றுகிற வேலை வந்து விட்டது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் முடியும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படும். உன்னுடைய ஜெபம் பூரணமாகும் போது ஆண்டவருடைய அற்புத வல்லமை வெளிப்படும். அதற்காகத்தான் தேவன் காத்திருக்கிறார். ஆண்டவரை, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். நீங்கள் இன்றைக்கு ஜெபிங்க. இன்றைக்கே உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். எதை ஒரு சிறையிருப்பாக நினைக்கிறீங்களோ அதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி மகளை செய்வார். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதையில் அநேக சிறையிருப்புகள் என் வாழ்க்கையை சூழ்ந்து வந்த சிறையிருப்பின் காரியங்களை மாற்றி உன்னை மகிழ்ச்சியோடு நடத்தி வந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே தான் சொல்கிறேன், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க